எஸ்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவிக்கு ஆபாச படங்களை காண்பித்த அதிபர் கைது. வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். வடக்கு மற்றும் கிழக்கிற்கு இந்த அதிகாரங்களை மாத்திரம் நான் வழங்க மாட்டேன், நாமல் உறுதி. இலங்கை இந்தியா இடையே பாலம் அமைப்பதில் சிக்கல். சஜித் கட்சிக்குள் கடும் மோதல். மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 5 கல்வி கற்று வரும் சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசியில் ஆபாச படம் காட்டி வந்த 57 வயதினையுடைய பாடசாலை அதிபர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். குறித்த போலீஸ் பிரிவில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றில் தரம் 5 3 சிறுமிகள் 3 சிறுவர்கள் உட்பட 6 பேர் கல்வி கற்று வருகின்றனர். இந்நிலையில் குறித்த மாணவர்கள் 5ஆம் ஆண்டு புலமைப் பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள நிலையில் அந்த மாணவர்களுக்கு பாடசாலை முடிவுற்று மேலதிகமாக மாலையில் அதிபர் கற்பித்து வந்துள்ளார். இதன்போது குறித்த அதிபர் மாணவர்களுக்கு தனது கையடக்க தொலைபேசியிலிருந்து ஆபாச படங்களை காட்டி வந்துள்ள நிலையில் ஒரு மாணவி மாலை நேர வகுப்பிற்கு போக முடியாது என பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் அதற்கான காரணத்தை கேட்டபோது சிறுமி அதிபரின் இந்த செயல் தொடர்பாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவ தினமான நேற்றிரவு பெற்றோர் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து போலீசார் பாதிக்கப்பட்ட 3 மாணவிகளிடமும் தொடர்பில் வாக்குமூலத்தை பதிவு செய்ததுடன் 57 வயதுடைய அதிபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அதிபரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அரசாங்க ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு வழங்கும் திட்டம் இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். இந்த கொடுப்பனவு வழங்கும் திட்டமானது தேர்தலுக்கான வாக்குறுதியோ வெறும் ஜனரஞ்சக வார்த்தையோ அல்ல, அதற்கான அமைச்சரவை அனுமதியும் கிடைத்துள்ளது என பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அது தேர்தல் வாக்குறுதியா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நாம் 2024ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் நாட்டில் உள்ள 13,80,000 ஊழியர்களுக்கும் 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கினோம். ஓய்வூதியம் பெறுவோரின் கொடுப்பனவுகளையும் அதிகரித்தோம். அவர்களுக்கு மேலும் 3,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் அரசாங்கத்தின் திட்டங்கள் மூலமான நடவடிக்கைகள். நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை மேற்கொண்டார். நாட்டு மக்களின் வாழ்வாதார நெருக்கடியை நாம் உணர்ந்து கொண்டுள்ளோம். வரிச்சுமையும் காணப்படுவதால் வரிகளை குறைக்க வேண்டியுள்ளது. முடியுமான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அதனை மேற்கொள்வது அவசியம். நாட்டு மக்களுக்கு வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கான சக்தியை பெற்றுக் கொடுப்பது அவசியம். அதனை கவனத்திற்கொண்டே உதய சேனவிரத்ன குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவில் எந்த அரசியல்வாதிகளும் பங்கேற்கவில்லை. நிதியமைச்சு உட்பட அரசு அதிகாரிகளே இடம்பெற்றனர். அந்த குழு இடைக்கால அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது. எதிர்காலத்தில் எவ்வாறு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள முடியும் என்பது தொடர்பான பரிந்துரையே அதில் உள்ளடங்கியுள்ளது. அந்த இடைக்கால அறிக்கைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை மீளமைத்து காணி மற்றும் காவல்துறை அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 1வது கன்னி தேர்தல் பிரச்சார கூட்டம் நேற்று அனுராதபுரம் நகரில் நடைபெற்றது. இதன்போது உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த நாட்டின் அரசியல் வரைபடத்தை மாற்றியமைத்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தேசிய உற்பத்திகளை முன்னிலைப்படுத்திய பொருளாதார திட்டங்களை முன்வைத்து குறுகிய காலத்தில் நாட்டை பல்வேறு துறைகளில் முன்னேற்றினர். 2015ஆம் ஆண்டு பொருளாதார ரீதியில் முன்னேற்றமடைந்த நாட்டை கையளித்தோம். 2019ஆம் ஆண்டு பொருளாதார மட்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நாட்டையே கோட்டபாய ராஜபக்ஷ பொறுப்பேற்றார். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில்
கோவிட் பெருந்தொற்று தாக்கத்துக்கும் முகம் கொடுக்க நேரிட்டது. பொருளாதாரமா அல்லது மக்களின் உயிரா என்ற தீர்மானம் மிக்க கேள்வி எழுந்தபோதே மக்களின் உயிரையே பாதுகாத்தோம். பொருளாதார பாதிப்பை முன்னிலைப்படுத்திய ஒரு தரப்பினர் எமது அரசை வீழ்த்தினார்கள். அரசு வீழ்ச்சியடைந்தாலும் நாட்டை வீழ்ச்சியடைய செய்யவில்லை. இலங்கை ஒற்றையாட்சி நாடு. நாட்டின் ஒற்றையாட்சியை பாதுகாக்கவே படை வீரர்கள் போரிட்டார்கள். நாங்கள் அரசியலில் இருக்கும் வரை இந்த நாட்டில் எல்லை கிராமங்கள் தோற்றம் பெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. இந்த பௌத்த நாட்டில் அனைத்து மதங்களுக்கும் முன்னுரிமை மற்றும் கௌரவம் அளிக்க தயார். அதனை செய்வோம். அதேபோல் மாகாண சபைக்குள் காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை ஒருபோதும் வழங்க மாட்டேன். தேர்தல் காலத்தில் வழக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை கிடையாது. முடிந்ததை முடியும் என்பேன், முடியாததை முடியாதென்பேன். தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதுகாப்பேன், மொழியுரிமையும் வழங்குவேன். ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களை மீளமைத்து காணி மற்றும் காவல்துறை அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் பாலம் அமைப்பது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என மல்வத்துவ பீடாதிபதி திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த் சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளார். குறித்த பாலம் அமைக்கப்படுமாயின் போதைப்பொருள் கடத்தல்கள் அதிகரிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவை சந்தித்த போது மல்வத்துவ பீடாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தற்பொழுது இந்தியாவிலிருந்து கேரள, கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வடக்கிற்கு கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளையும் இணைக்கும் பாலம் அமைத்தால் இவ்வாறான கடத்தல்கள் அதிகரிக்கும் எனவும் மல்வத்துவ பீடாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை இரு நாடுகளையும் இணைக்கும் வகையிலான பாலத்தினால் எந்தவித பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் ஏற்படாது என இந்திய உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பாலத்தினூடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் வலுப்படுத்தப்படும் எனவும் வடக்கின் உட்கட்டுமான வசதிகள் மேம்படும் எனவும் உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கம் இந்த நாட்டு மக்களின் நலனுக்காக நாடு தழுவிய ரீதியில் எந்தவித பாகுபாடுமின்றி திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் இந்தியா இலங்கையின் மூத்த சகோதரன் அல்ல, அதன் இரட்டை சகோதரன் எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள கட்சியையும் கட்சித் தலைவரையும் விமர்சித்து தனது உறுப்புரிமையையும் நாடாளுமன்ற ஆசனத்தையும் கைவிட்டதை அடுத்து கட்சிக்குள் கடும் கருத்து மோதல்கள் ஏற்பட்டன. தலதா அத்துக்கோரள பதவியிலிருந்து விலகியதோடு கட்சியின் போக்கிலும் சஜித் பிரேமதாசவின் சில செயற்பாடுகள் தொடர்பிலும் விசேட அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் இன்னும் சில தினங்களுக்குள் அக்கட்சியின் பல மாணவர்கள் சிலர் தமது பதவிகளை விட்டு விலகுவார்கள் அல்லது அரசியல் நிலைப்பாட்டை மாற்றுவார்கள் என அக்கட்சியின் உட்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. அக்கட்சியுடன் தொடர்புடைய சிறுபான்மை அரசியல் கட்சிகளும் தற்போதைய நிலைமையை மிகவும் உன்னிப்பாக ஆராய்ந்து வருகின்றன. சஜித் பிரேமதாசவிற்கு பாதகமான சூழல் ஏற்பட்டால் தமது அரசியல் நிலைப்பாடுகளை மீள்பரிசீலனை செய்ய தயாராக உள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் கட்சித் தலைவர்கள் கட்சியின் மற்ற முக்கிய தலைவர்களுடன் இன்று பலமுறை பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர். இதேவேளை கட்சியை விட்டு வெளியேறுவார்கள் என சந்தேகத்திற்குரிய எம்பிக்களுடன் மேலும் நட்புறவை பேணுவதற்கு கட்சி தலைமை அதிக ஆர்வத்துடன் செயற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.